வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய ஐந்தொழுக்க பண்பாடு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. இரண்டாவது, மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. அறிவு இழந்து மற்றவர்களுக்கு மனதளவிலேயோ உடலளவிலேயோ எந்த விதமான துன்பத்தையும் கொடுத்தால் அந்த துன்பம் செயல் விளைவு தத்துவமாக இறைவன் நமக்கு நிச்சயமாக ஒரு பனிஷ்மெண்ட். அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற திருக்குறளுக்கு இணங்க அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி நமக்கு செயல் விளைவு நீதியை உணர்த்துகிறார்கள். அப்படியென்றால் மற்றவர்களுடைய மனமும் துன்புறக்கூடாது, உடலளவிலேயும் அவளுக்கு எந்த துன்பத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. ஏற்படுத்திவிட்டால் அது உன்னுடைய ஆன்மாவில் பதிவாகி காலத்தால், இடத்தால், சூழ்நிலையால் தொடர்பு கொள்ளும் நபரால் நிச்சயமாக விளைவு வந்தே தீரும் என்பதை மனதில் கொண்டு மற்றவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பத்தை தரமாட்டேன் என்பதை அடிப்படையாக கொண்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இரண்டொழுக்க பண்பாடு என்று ஒன்றை கொடுப்பார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற இரண்டொழுக்க பண்பாடாகவும் இதை மீண்டும் நினைவுபடுத்தி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிலையில் நமக்கு இந்த ஐந்தொழுக்க பண்பாடை இரண்டாவது பண்பாடாக மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியான் உயர்ந்த நெறி கொள்கை, இதை நாமும் கடைபிடிப்போம் என்று சொல்லி கவிஞர் வாலி ஒரு படத்தில் இதை எதிர்ப்பார். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென்ன வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. வாழ்க வளமுடன். இந்த பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும்
விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் சுக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.